Hey guys, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடையில வாங்கி சாப்பிடுற நேந்திரங்காய் சிப்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது வந்து வீட்லயே எப்படி நம்ம ரொம்ப டேஸ்டியா அதே கலர் வர மாதிரி நம்ம செய்யறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நேந்திரங்காய் சிப்ஸ் பண்றதுக்கு நான் நேந்திரங்காய் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல காய் வெட்டா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால நல்ல காய் வெட்டா இருக்கிற காயை எடுத்துக்கோங்க. எத்தனை வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்ப நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நேந்திரங்காயை வந்து ஃபர்ஸ்ட் அந்த தோல் எல்லாம் உரிச்சிடலாம் நம்ம. மேலையும் கீழையும் நீங்க கட் பண்ணிட்டு அப்படியே கத்தி வச்சு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா தோல் தனியா வந்துடும். ஸோ தோல் எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. தோல் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு தண்ணீர்ல இந்த பழத்தை எல்லாத்தையும் நம்ம போட்டு வச்சிடலாம். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பதான் பழம் வந்து நம்ம சிப்ஸ் செய்யற வரைக்கும் கருத்து போகாம இருக்கும். இல்லைன்னா பழத்தோட கலர் வந்து பாத்தீங்கன்னா மாறிடும். அதனால தண்ணியில இந்த தொப்பையில எடுத்துட்டு இந்த பழத்தை அப்படியே முழுசா போட்டு வச்சிருங்க. இதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு போல் எடுத்துக்கோங்க. அந்த போல்ல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த உப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு வாட்டர், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா சேர்த்துறாதீங்க. ஏன்னா நம்ம வந்து சேர்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உப்பு கரிச்ச மாதிரி இருக்கும். பழம் சாப்பிடவே முடியாது. அதனால உப்பு வந்து குறைவாவே நீங்க சேர்த்துக்கோங்க. இது 3யும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல மிக்ஸ் ஆகணும். அந்த மஞ்சளும் வந்து உப்பும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் வந்து ஒரு சைடு ஹீட் பண்ணிருங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆகுறதுக்குள்ள இதுக்கு சிப்ஸ் போடுறதுக்கு சிப்ஸ் கட்டர் இருக்கும் இல்லையா? ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 சிப்ஸ் கட்டர் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். உங்ககிட்ட எந்த சிப்ஸ் கட்டர் இருக்கோ நீங்க அதை எடுத்துக்கலாம். பட் ஆனா சிப்ஸ் கட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெலிசா வர சிப்ஸ் கட்டரா இருந்துச்சுன்னா தான் நம்ம சிப்ஸ் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அது வந்து நம்ம ஸ்டோரேஜ் லாங் டைம் நீங்க ஸ்டோரேஜ் பண்ணாலும் அது வந்து நமத்து போகாம இருக்கும். ரொம்ப மந்தமா சிப்ஸ் வர மாதிரி அந்த கட்டரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மந்தமா நீங்க சிப்ஸ் போட்டு என்னதான் ஆற வச்சு எடுத்தாலும் அது சீக்கிரமா நமத்து போயிடும். அதனால கொஞ்சம் லேசா வர மாதிரி சிப்ஸ் கட்டர் நீங்க எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த சிப்ஸ் கட்டரை எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம வந்து பனானாவை எடுத்து டைரக்டா நம்ம ஆயில்ல போடணும். நம்ம வந்து ஆல்ரெடி பனானாவை தண்ணியில போட்டு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிச்சன் டவலையோ இல்லாட்டி கிச்சன் டிஷ்யூ பேப்பர் இருக்கும் இல்லையா? அதுலயோ நீங்க நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து அதுல சுத்தமா இருக்கக்கூடாது. ஸோ நல்லா தொடச்சுக்கோங்க. அந்த தண்ணி எல்லாம் இல்லாம தொடச்சு நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம டைரக்டா ஆயில்ல தான் நம்ம போடணும். முதல்ல போட்டு வச்சு நீங்க போட்டீங்க அப்படின்னா அது வந்து பனானா வந்து ஸ்லைசஸ் வந்து ஒட்டிடும். டைரக்டா நீங்க சிப்ஸ் கட்டர்ல நீங்க அப்படியே நீங்க சிப்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? உப்பு, தண்ணி, மஞ்சள் தூள். இந்த கலவையை வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து இந்த எண்ணெயில நம்ம ஊத்தணும். இது வந்து தெறிக்காது, ஒண்ணும் ஆகாது. நீங்க பயப்படாம ஊத்தலாம். ஸோ இப்ப இந்த எண்ணெயில ஊத்துனதுமே இதை நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணி விடணும். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பேக்கரியில் இருக்கிற மாதிரியே அந்த கலரும் இருக்கும், கொஞ்சம் உப்பும் இருக்கும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சிப்ஸ் சுட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலர், ஒரு சூப்பரான கலர் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இப்படி பண்றோம். அதே போல உப்பு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான அளவு இருக்கும். ஸோ இதே போல எல்லாமே பொரிச்சு நீங்க எடுத்துக்கோங்க. இவ்வளவுதான் சூப்பரான பேக்கரி ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா நேந்திரங்காய் சிப்ஸ் வந்து வீட்லயே ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆற வச்சிருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சீங்கன்னா 1 மந்த் ஆனாலும் சூப்பரா இருக்கும் உங்க சிப்ஸ். கிட்ஸுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபியா கூட கொடுத்து விடலாம். ரொம்ப ரொம்ப ஒரு டேஸ்டியான சுலபமான சிப்ஸ் வந்து வீட்லயே ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த உங்க எல்லாத்துக்கும் நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் ஆரோக்கியமான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.